ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாவா பிளேஸ் எக்ஸ் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதாவது ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனு லாவா அக்னி 2 அப்படின்னு சொல்லி ஃபோன் லான்ச் ஆனங்காட்டி லாவா மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே. இதோட டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்பிளேனாவே AMOLED தேவை, அதே போல் 120 ஹெர்ட்ஸ் வேணும். இதில் ரெண்டுமே இருக்குது. அதனால் டிஸ்பிளே வைஸ் ஒரு நல்ல டிஸ்பிளே தாங்க. ஓகேவான டிஸ்பிளே எல்லா ஃபோன்லையும் இதுதான் இங்கே கொடுப்பாங்க, இவங்க அதுதான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ட்ரிபிள் கேமரா 64 எம்பிக்கான நம்மளுக்கு மெயின் கேமரா கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிள் சென்சாரு. இமேஜ் குவாலிட்டி ஒரு பெட்டராக இருக்குது, ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டியே கொடுக்குங்க. ஏன்னா லாவா வந்து ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. ஏன்னா சென்சார் தான் முக்கியம். இவங்க வந்து இந்த சென்சாரை நம்மளுக்கு வந்து இது மென்ஷன் பண்ண கிடையாது. சென்சார் வந்து ஒரு சோனி சென்சார் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா இன்னும் எதிர்பார்க்கல. இமேஜ் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்குது. இவங்க நார்மல் சென்சாருங்காட்டி ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேம் கொடுக்குறாங்க. அது ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தரும். ஒரு ஹெவி ஃபோட்டோஸில் எதிர்பார்க்க முடியாது, ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, ரொம்ப பெட்டராக எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி ரெண்டுலேயுமே கிடைக்கும். அடுத்தது 5000 mAh பேட்ரி. நல்ல மேசிவான பேட்ரி தான். ஏன்னா 5000 mAhங்கிறது நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்குது. 1 டே 1.5 நாள் அந்த ரேஞ்சில் நிற்கி. ஓகேங்களா? அடுத்து 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன், ஒரு 16000க்கு வரதுனால ஒரு 33ங்கிறது இன்னொரு 45 அந்த ரேஞ்சில் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கு. பரவாயில்ல, 33ங்கிறத ஒரு ரீசெண்ட். ஏன்னா ஒரு 15000 செக்மெண்ட்டில் வருது ஃபோனு, அதான் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து இதோட 4GB RAM வேரியண்ட்டு 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலு இந்தியன் மார்க்கெட்டில் 15000க்கு வரப்போகுது, 14000 சில்லறைக்கு வரப்போகுது. சரிங்களா? 14000 13999 அந்த ரேஞ்சில் வரப்போகுதுங்க. 4GB RAM வேரியண்ட். 6GB RAM வேரியண்ட் வந்து 15000 அந்த ரேஞ்சில் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து இதோட ப்ராசஸ்ஸு MediaTek Dimensity 7050ங்கிற ப்ராசஸ். நம்மளுக்கு லாவா அக்னி 2 வந்து ஒரு 19000 லான்ச் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்க இப்போ வந்து 14000 செக்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல ப்ராசஸ். ஏன்னா இது 4GB RAM வேணும், சைனாவில் லான்ச் ஆச்சு. இது வந்து 6GB மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ ப்ரைஸ் வந்து ஒரு 15000 ரேஞ்சில் போயிருங்க. ஆனால் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு MediaTek Dimensity 7050 ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்க்கு ஒரு நல்ல ப்ராசஸ் தான். ஒரு 14000 செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்தது இதில் Android 12ங்கிறாங்க. ஆனால் இது Android 14 தான் இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதில் Android 14க்கு மாற்றிட்டா நல்லாவே இருக்குது. இந்த அறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 5G சப்போர்ட் இருக்குது, டுவல் சிம் இருக்குது, FM ரேடியோ இருக்குது. இது மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு. அடுத்து 3.5mm ஜாக்கும் இருக்குது. இது மாதிரி ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. நம்மளுக்கு Android 12 தான் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாமே ஒரு டீசெண்டாக இருக்குது. ஒரு 14000 லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் தாங்க. ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. அதுபோல் லாவா வந்து அமெரிக்கா கம்பெனி தான், இந்தியன் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதனால் ஒரு 14000 13500க்கு லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கு. 4GB RAM ஒரு 13000 லான்ச் பண்ணால் நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க ப்ரைஸ் எவ்வளோ வைக்கிறாங்க. ப்ரைஸ் ஒரு 13000க்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தா நல்லாவே இருக்குது. ஆனால் இவங்க கொடுப்பது ஒரு 15000க்கு மேலே கொடுப்பாங்க. ஏன்னா 4GB RAM வேரியண்ட்னு ஒன்று வருது, அதுக்கு வந்து ஒரு 13000 வச்சா நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான்னு ப்ரைஸை. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா? சரி, மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.